நினைப்பின் வலியில் மூழ்கியிருந்தார்கள். ஊருக்குத் திரும்பிய சில நாட்களில் மஞ்சுளா தன் மனதில் இருந்த அனைத்தையும் வெங்கடேஷிடம் கூறினார். வெங்கடேஷ், நீ என்ன நினைக்கிறாய்? என் கணவன் போன பிறகு இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கிறார்கள்? நானும் உன்னைப் போலத்தான் யாரும் இல்லாத நிலையில் இருக்கிறேன். நீதான் இப்போது எனக்கு ஆதரவாக இருக்கிறாய். உனக்கும் வேறு ஆதரவு இல்லாத நிலையில் நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வது தப்பா என்று கேட்டார். இந்த கேள்வி வெங்கடேஷை மிகவும் யோசிக்க வைத்தது. மஞ்சுளாவின் மீது அவனுக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் இருந்தது. அவள் சொன்னதில் ஒரு உண்மை இருந்தது. இருவரும் தனிமையில் தவிக்கும் ஆத்மாக்கள்தான். வெங்கடேஷ் இந்த பெரிய முடிவை எடுத்தாரா? மஞ்சுளாவுடன் இணைந்து புதிய வாழ்க்கை தொடங்க அவன் சம்மதித்தானா? இவர்களின் இந்த முடிவு எதிர்காலத்தில் எந்தவிதமான சவால்களை கொண்டு வந்தது என்பதை அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வெங்கடேஷ் நீண்ட நேரம் யோசித்தான். மஞ்சுளா தன்னை எவ்வளவு நேசிக்கிறார், தனக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை அவன் உணர்ந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்ததாலும் தனக்கு ஆதரவாக யாரும் இல்லாததாலும் ஒரு பாதுகாப்பான உறவு வேண்டும் என்ற ஏக்கம் அவனுக்குள் இருந்தது. மஞ்சுளா வயதில் மூத்தவராக இருந்தாலும் அவர் வெங்கடேஷுக்கு மனதளவில் மிகவும் நெருக்கமாக இருந்தார். அவன் அவரது மகனைப் போன்றவனாக இருந்தாலும் மனதளவில் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர். நான் உங்களுடன் வாழ ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நம் இருவருக்கும் இடையில் மரியாதையும் நம்பிக்கையும் முக்கியம். நாம் ஒரு குடும்பமாக வாழலாம் என்று வெங்கடேஷ் ஒப்புக்கொண்டான். இந்த முடிவு வெங்கடேஷ் மற்றும் மஞ்சுளாவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. மஞ்சுளா தனது கணவரின் பெயரில் விழுந்த பணத்தை வைத்து ஒரு சிறிய வீடு கட்டினார். வெங்கடேஷ் முதலாளியின் உதவித்தொகையை வைத்து ஒரு சிறிய தொழில் தொடங்க முடிவு செய்தான். ஆனால் அவர்கள் திருமணமா, இல்லை வெறும் உடன் வாழ்க்கையா என்ற கேள்வி சமூகத்தில் கேட்கப்பட்டது. வெங்கடேஷும் மஞ்சுளாவும் பதிவு செய்யப்பட்ட முறைப்படி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள். இந்த திருமணத்திற்கு சில ஆதரவாளர்கள் இருந்தனர். ஆனால் பலர் இதை எதிர்த்தனர். இருந்தாலும் இவர்கள் இருவரும் உறுதியாக இருந்தார்கள். தங்களுக்குள் புரிதல் இருந்தால் வெளி உலகத்தின் கருத்துக்கள் முக்கியமில்லை என்று நினைத்தார்கள். திருமணம் முடிந்த ஒரு வருடத்தில் இவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இந்த செய்தி மஞ்சுளாவிற்கும் வெங்கடேஷுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. மஞ்சுளா தனது 53வது வயதில் குழந்தை பெற்றது ஒரு அதிசயமாக பார்க்கப்பட்டது. வெங்கடேஷ் தன்னுடைய இளம் வயதிலேயே ஒரு குடும்பத் தலைவனானான். இப்போது குழந்தைக்காக உழைக்கவும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை வகுக்கவும் அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான். மஞ்சுளா குழந்தை வளர்ப்பிலும் இல்லறத்திலும் கவனம் செலுத்தினார். வெங்கடேஷின் உழைப்பும் மஞ்சுளாவின் அனுபவமும் சேர்ந்து இவர்களின் குடும்பம் மிகவும் சீராக இயங்கியது. காலம் செல்லச் செல்ல வெங்கடேஷ் தனது திறமைகளை பயன்படுத்தி சிறு வியாபாரம் செய்யத் தொடங்கினான். மஞ்சுளா அவனுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஆலோசனை வழங்கினார். இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். எந்த உறவும் எந்த பின்னணியும் இல்லாமல் அவர்கள் ஒன்றாக வாழ்வதில் கிடைத்த பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமாக மாறியது. இப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தொடங்கியது. ஆனால் இந்த உறவில் அவர்கள் எதிர்கொண்ட முக்கிய சவால்கள் என்ன மற்றும் சமூகத்தின் பார்வை அவர்களை எவ்வாறு பாதித்தது என்பதை அடுத்த இறுதி பகுதியில் பார்க்கலாம். மஞ்சுளாவும் வெங்கடேஷும் இணைந்து வாழத் தொடங்கிய பிறகு வெளி உலகத்தின் எதிர்பார்ப்புகளும் சவால்களும் தொடங்கின. மஞ்சுளா வயதானவராக இருந்தாலும் இளமையான வெங்கடேஷை மணந்ததற்காக சில உறவினர்கள் அவரை சீண்டினார்கள். உனக்கு வயதாகிவிட்டது, இப்படி ஒரு இளையவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் எழுந்தன. மஞ்சுளா இந்த விமர்சனங்களுக்கு பதில் அளிக்கவில்லை. ஆனால் மனதிற்குள் இந்த பேச்சுக்கள் அவரை பாதித்தன. வெங்கடேஷும் தனக்கு இந்த வயதான மனைவியை ஏன் தேர்ந்தெடுத்தாய் என்ற கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வெங்கடேஷ் இதற்கு சற்று கோபமாகவும் பதில் சொன்னான். என்னுடைய குடும்பமே நான்தான். எனக்கு யார் சம்மதமோ அவர்களே என் வாழ்க்கை. உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்க்கையில் தலையிட உரிமையில்லை.
இந்த வீரியமான பதில் சிலருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது, ஆனால் இதனால் சில உறவுகள் தூரமானது. இன்னொரு சவால்: குழந்தையின் கல்வி மற்றும் எதிர்காலம். மஞ்சுளாவின் வயதான காலத்திலேயே பிறந்த இந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் தந்தை, தாய் இருவரும் இல்லை என்ற பயம் இருந்தது. வெங்கடேஷும் மஞ்சுளாவும் குழந்தைக்கு நல்ல கல்வி, பாதுகாப்பு மற்றும் மனதளவிலான உறுதியை கொடுக்க மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். வெங்கடேஷ் குழந்தைக்கு நிறைய நேரம் ஒதுக்கினான். மஞ்சுளா தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு குழந்தைக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த நிலையிலும் வெங்கடேஷ் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துவதிலும் வருமானத்தை பெருக்குவதிலும் கவனம் செலுத்தினான். மஞ்சுளா அவனுக்கு உதவுவதற்காக மளிகை கடையில் சில நேரங்கள் உதவினார். இவர்களுடைய ஒருங்கிணைந்த உழைப்பால் சிறிய தொழில் நன்றாக வளர்ந்தது. ஓராண்டு சென்றதும் அவர்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது, ஒரு பெண் குழந்தை. இப்போது அவர்களுக்கு மகனும் மகளும் என்ற 2 குழந்தைகள். மஞ்சுளாவின் உடல்நிலை படிப்படியாக மோசமாக ஆனாலும் அவர் மனதளவில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார். தற்போது வெங்கடேஷ் தனது 35வது வயதில் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராகவும் 2 குழந்தைகளின் தந்தையாகவும் வாழ்கிறான். மஞ்சுளா இறந்துவிட்டாலும் அவரது நினைவுகள் மற்றும் போதனைகள் வெங்கடேஷின் மனதில் என்றும் நிலைத்து நின்றன. தான் தனிமையில் இருந்து இந்த நிலைக்கு வந்ததற்கு மஞ்சுளாதான் காரணம் என்று அவன் நினைக்கிறான். இவ்வாறு முற்றிலும் மாறுபட்ட பின்னணியில் வந்த 2 ஆத்மாக்கள் இணைந்து ஒரு இனிமையான குடும்பக் கதையை உருவாக்கினார்கள். வாழ்க்கையில் சில உறவுகள் வயது, சமூகம் அல்லது சூழலை தாண்டி அமைகின்றன என்பதற்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கதையின் பாடம் என்ன? உறவுகள் எப்போதும் இரத்த உறவு அல்லது வயதில் மட்டும் அமைவதில்லை. மனதின் புரிதலே உறவின் அடிப்படை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தகுதியானவன். நீங்கள் இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள்? உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.